சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டிங்கிற மாதிரி நான் பாட்டுக்கிட்டு என் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஹஸ்பண்ட் வந்தார். வெளியில் போயிட்டு வந்தாலும் ரொம்ப டென்ஷனாக தான் இருப்பாங்க பொதுவாகவே ஆம்பளைங்க எல்லாரும். சரி, அவருக்கு ஊருக்கு போகிற வேலை இருந்தது. நான் துணியை அயர்ன் பண்ணி வச்சா கண்டிப்பாக அந்த ட்ரெஸ் அவர் போடவே மாட்டார். சரி, அவர் ஒரு செட்டு தானே, அதனால் அவருக்கே பிடிச்ச மாதிரி அவர் அயர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டுன்னு வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நார்மலாகவும் கொஞ்சம் சத்தமாகவும் தான் கேட்டுகிட்டே இருந்தார். ஒரு ஹஸ்பண்ட் வரனே, ஒரு வீட்டுக்காரன் ஊருக்கு போகிறான்னு தெரியுது, ஒரு துணி அயன் பண்ணி வைப்போம், செப்பலை எல்லாம் க்ளீன் பண்ணி வைப்போம், இப்படிலாம் சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். பாருங்கள், நான் செஞ்சேன்னா அதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவார், இல்லை பிடிக்கலன்னு சொல்லுவார். நான் எடுத்து ஒரு ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்க நான் சுத்தமாகவே போட மாட்டார். இந்த மாதிரி ஒரு தடவை 2 தடவை இல்லை, வருஷ கணக்கில் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அதை சொன்ன உடனே அவருக்கு கொஞ்சம் பொசுக்கணும் கோவம் வந்துடுச்சு. அவங்க சொன்ன உடனே நம்ம ஓடி செய்யணுங்களாம். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும். எப்படிங்க வர முடியும்? எங்கேயாவது ஒரு ரெஸ்ட் ரூமில் இருப்போம், வெளியில் இருப்போம், மாடியில் இருப்போம், இப்படியே நிறைய வேலைகள் செஞ்சுட்டே இருப்போம். ஓடி எப்படி வர முடியும்? கொஞ்சம் லேட்டாக தான் செய்யலைங்களா? உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரிலாம் நடந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.